ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்வது உங்கள் லக்ன புள்ளி. இது தெரிந்தால் ஜெயிப்பது ஈஸி. இந்த பதிவில் நான் உங்கள் லக்ன புள்ளியை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். முதல்ல லக்ன புள்ளி அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறக்க முடியும். அதாவது மேச லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரையும் ஏதாவது ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த லக்னத்துக்குள்ள 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் உங்கள் லக்ன புள்ளி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த லக்ன புள்ளியோட நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா அது 9 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரமாக தான் இருக்கும். ஒன்று சூரியனோட நட்சத்திரமாக இருக்கும், சந்திரனோட நட்சத்திரமாக வரலாம், செவ்வாயோட நட்சத்திரமாக வரலாம், புதனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம், சனி பகவான் நட்சத்திரம், ராகு கேது. இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் உங்கள் லக்ன புள்ளியாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா இப்போ லக்ன புள்ளிங்கிறது இப்போ மேஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. கிருத்திகை ஒரு பாதம் இருக்கும். அப்போ அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம், அதே போல் பரணிங்கிறது சுக்கிரரோட நட்சத்திரம், கிருத்திகைங்கிறது சூரியனோட நட்சத்திரம். இந்த மாதிரி உங்கள் லக்ன புள்ளியோட நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் ஜெயிக்கலாம். ஏன்னா லக்ன புள்ளி உங்களோட அதிக தொடர்பில் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன்லேருந்து அதே போல் கேது வரையும் 9 கிரகத்தோட நட்சத்திரங்களில் உங்களுக்கு லக்ன புள்ளி அமைஞ்சிருந்தால் நீங்கள் யாரோட தொடர்பு கொண்டால் உங்களுடைய லக்ன புள்ளி இயங்கும், உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் நான் யாரோட தொடர்பு கொள்வது அப்படிங்கிறத சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு வேலை செய்கிறவங்களோட. பொதுவாக நான் சொல்கிற அந்த வேலையில் நீங்கள் கூட இருக்கலாம். அப்போ அந்த வேலை சம்பந்தமான பல ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தொடர்புள்ள மனிதர்களோட பழகினா உங்களுடைய அந்த வாழ்க்கை நிலை தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் லக்ன புள்ளியை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த இதுலேயும் தொடர்பு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா ஜாதகம் அதை ரொம்ப கரெக்டாக சொல்லும். இப்போ சூரியன் இப்போ உங்கள் லக்ன புள்ளி சூரியனோட நட்சத்திரங்களாக இருக்குல்ல, அந்த சூரியனோட நட்சத்திரங்களில் அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்தால் நீங்கள் சூரியனோட கிரகத்தோட காரகத்துவம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதான் உங்கள் லக்ன புள்ளியோட கிரகம். அப்போ உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூரியனுங்கிறது அப்பாவை சொல்லும். அதே போல் அரசு வேலையை சொல்லும். அதே போல் நிர்வாகம், ஒரு கம்பெனினா அந்த நிர்வாகம் மேனேஜராக இருக்கவங்க, அதே மாதிரி மருத்துவம் டாக்டராக இருக்கவங்க, அதே போல் மின்சாரத்துறை சம்மந்தப்பட்டவங்க, எலக்ட்ரானிக்ஸு, இப்படி பெரிய கடைகள், நகைக்கடை, துணி கடை, அதாவது பாப்புலராக இருக்கக்கூடிய கடைகள், இது எல்லாம் சூரியனோட காரகத்துவத்தில் இருக்கும். இப்போ அப்பா இருக்காங்கன்னா அப்பாவோட அதிக தொடர்பு வைக்கிறது, அரசு வேலை பார்க்குறவங்களோட அதிக தொடர்பில் இருக்கிறது, ஒரு மேனேஜரோட பழகிறது, மருத்துவம் டாக்டரோட யாரையாவது பழக்கம் வைக்கிறது, எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க, ஈபியில் வேலை செய்கிறவங்களோட தொடர்பு உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் அதிகரிக்கும். இப்போ சூரியனோட நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து சந்திரனோட நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அப்போ ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த லக்ன புள்ளி உங்களுக்கு அமைஞ்சிருந்தால்
அப்போ நீங்கள் வந்து சந்திரனை தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஏன்னா இந்த ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனோட நட்சத்திரங்கள். அப்போ அது எப்படின்னா உணவு தொழில் சம்மந்தப்பட்டவங்க, ஹோட்டல் தொழிலோட சம்மந்தப்படுறவங்களோட நீங்கள் தொடர்பு வைக்கும்போது உங்களுக்கு அதிகமாக ஆக்டிவேஷன் ஆகி உங்கள் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். டீ கடை வச்சுருக்கிறது, அதேமாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கிறது, ஜூஸ் கடை, அதே போல் ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களோட, அதே போல் இந்த சாப்பிட்ற பொருள் எது வச்சுருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நிறைய பலன் தரும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து அந்த லக்ன புள்ளியை, அந்த கிரகத்தை இயக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக உயர்வு நிலையை அடையும். இதுக்கு அடுத்து செவ்வாயோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கையில் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த லக்ன புள்ளி உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் நீங்கள் வந்து செவ்வாயோட லக்ன புள்ளியாக வந்துட்டிங்கன்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு வேலை பார்க்குறவங்க, அதில் செக்யூரிட்டி வராது. அது நான் வேறு எதுக்கு சொல்கிறேன், ஏன்னா செக்யூரிட்டி யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி அதில் வராததுக்கு காரணமும் இருக்குது. அது அவங்கள வந்து எப்படி இதில் சேர்க்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு தனி காரணம் இருக்குது. சீருடையில் இப்போ இருக்கிறவங்க நிறைய இப்போ இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ட்ரெஸ்ஸு, லாயர் போட்டிருப்பாங்க, போலீஸ் போட்டிருப்பாங்க. அதே போல் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இந்த ட்ரெஸ் கோடுன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு. அதே போல் பார்த்திங்கன்னா செங்கல் சம்மந்தப்பட்டது, மண் சம்மந்தப்பட்டது, கட்டடம் வேலை செய்யக்கூடியவங்க, அதே போல் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இது எல்லாமே வந்து செவ்வாயோட கிரக காரகத்துவமாக வரும். அதனால உங்களுக்கு வந்து செவ்வாய் கிரகத்தோட லக்ன புள்ளியாக வந்துருச்சுன்னா, நான் ஏற்கனவே நட்சத்திரம் சொல்லிட்டேன், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம்ட்டு, அவங்க வந்து இந்த மனிதர்களோட தொடர்பு கொள்ளும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதன். இப்போ புதனோட நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளியை அமைஞ்சிட்டார். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளி அமைஞ்சிட்டால் நீங்கள் வந்து புதனோட காரகத்துவத்தில் இருப்பீங்க. அப்போ புதன்னு பார்க்கும்போது என்னென்ன வேலை அப்படின்னா, எழுத்தில் இருக்கிறவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, பேப்பர் போடுறவங்க, பேப்பர் சம்மந்தப்பட்டவங்க, பேப்பர் கடை, புக்கு கடை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி பாப்புலர் இருக்கிற ஜோதிடர் வந்து அவர் ஆரம்பத்தில் அவருடைய வேலை வேறு, ஆனால் அவர் அந்த லக்ன புள்ளி, அதனால் அவர் இந்த புத்தக கடையில் போய் உட்காரும்போது அவருடைய சொந்த தொழிலை விட்டுட்டு அவரே ஜோதிடர் ஆகிட்டார். ஏன்னா அந்த புத்தகங்கிறது வந்து புதனை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருது. புதன்கிறது ஜோதிடம். அதனால் அதே போல் இந்த மீடியேட்டராக இருக்கவங்களோட தொடர்பு, அதே போல் வைசியன்னு சொல்லக்கூடிய செட்டியார்களோட தொடர்பு, செட்டியார் கடைன்னெலாம் சொல்லுவாங்க, நிறைய இருக்கும், அந்த மாதிரி கடைகளோட தொடர்பு, இதெல்லாம் வந்து அதே போல் புதனுங்கையில் ஆசிரியர் தொழிலும் வந்துடும். ஏன்னா கல்வி வந்து புதனோட இதில் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த மனிதர்களோட தொடர்பு கொள்ளும்போது புதன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இதில் வந்து திருநங்கைகளும் வருவாங்க. ஆனால் அவங்களோட சில பிரச்சனைகள் வரக்கூடியதுனால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு, அது உங்களுக்கு அந்த தொடர்பும் வந்து உங்களுக்கு ஒரு புதனோட ஆக்டிவேஷன் வந்து அதிகமாக கொடுக்கும். நிறைய இருக்குது, நான் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் வீடியோ பதிவுக்காண்டி சொல்லிட்டு வரேன். அதே போல் இதுக்கடுத்து உங்களுக்கு லக்ன புள்ளி வந்து குருவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதுவாக வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அதே போல் இந்த சீக்வன்ஸு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதே போல் கோயில் குருக்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அதாவது பெரிய அதிகாரம் படைத்தவங்களாக இருக்கவங்க, அதே போல் இந்த கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு, இது சம்மந்தப்பட்ட மனிதர்களோட நீங்கள் வந்து பழகும்போது
குரு வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆவார். இதில் குருவுக்கு வந்து நான் ஆசிரியர் வந்து சொல்லலை. ஆசிரியருங்கிறதோட குரு எப்படின்னா எதையாவது கற்றுக் கொடுக்குறவர். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்கள் கிளாஸ் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் ரொட்டேஷன் எடுத்தாலும் சரி, மற்ற கராத்தே கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபிட்னஸ் சென்டரில் உங்களுக்கு ட்ரெயினராக இருந்தால் கூட அவர் கூட உங்களுக்கு குரு தான். அதனால் அவங்களுடைய தொடர்பு இருக்கும்போது குரு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். இதுக்கு அடுத்து சுக்கிரன் உங்களுக்கு லக்ன புள்ளியாக வந்துட்டார். சுக்கிரன் கையில் வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளி இருந்து அது வந்து சுக்கிரனோட கிரகத்தோட இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து காரகத்துவமாக வரும். அப்போ சுக்கிரன் காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜவுளி கடை வச்சுருக்கவங்க, அதே போல் இந்த வாசனை பொருட்கள் விற்கிறவங்க, பால், நெய் இது சம்மந்தப்படுறது, அதே போல் கலைத்தொழில், சினிமா சம்மந்தப்பட்டது, மீடியா துறையில் இருக்கிறவங்க, பொதுவாக மீடியா துறையோடு சம்மந்தப்படும் போது சுக்கிரன் ரொம்ப ஆக்டிவேஷன் ஆகும். அதே போல் வெள்ளி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து சுக்கிரனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது. அதே போல் இந்த கண் பிரச்சனையாக இருக்கக்கூடியவங்க, கண் தெரியாதவங்க, அந்த பாடகர்லாம் இருப்பாங்க, அவங்களோட தொடர்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது யாராவது ஒருத்தரோட நீங்கள் நட்பு பாராட்டும் போது உங்களுக்கு சுக்கிரன் பலமாக ஆக்டிவேஷன் ஆகும். இதுக்கடுத்து சனி பகவான் உங்கள் லக்ன புள்ளியாக வந்துட்டார். இதுக்கு எப்படின்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளி இருந்தால் அது வந்து சனி பகவானோட நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காரகத்துவம் வந்து பலமாக வேலை செய்யும். அப்போ வந்து நீங்கள் வந்து சாதாரண தொழிலாளர்கள், அதாவது உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் குறைச்ச சம்பளம் வாங்குறவங்க, அவங்களோட தொடர்பு. அதே போல் அந்த அடுக்கு ட்ரெஸ் போட்டு வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கு, மண் சுமக்கிறவங்க, வண்டி இழுக்கிறவங்க, அதாவது எந்த வேலை பார்த்தாலும் அதில் அழுக்காக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த துப்புரவு பணி செய்கிறவங்க, இவங்களோடையும் உங்களுடைய தொடர்புகள் ஏதாவது ஒரு வகையில் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய சனி பகவான் வந்து ஆக்டிவேஷன் ஆவார். மிகப்பெரிய வாழ்க்கையில் மிக அதிகமான வந்து வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. அதே போல் எண்ணெய் கடை வச்சுருக்கவங்களோடையும் உங்களுக்கு தொடர்பு, எண்ணெய் கடை, பழைய இரும்பு கடை, இந்த தொழில் செய்கிறவங்களோட தொடர்பு இருந்தாலும் சனி பகவான் ஆக்டிவேஷன் ஆவார். இதுக்கு அடுத்து ராகு. இந்த ராகு வந்து உங்களுக்கு நட்சத்திரமாக பார்க்கையில் திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் வந்து உங்கள் லக்ன புள்ளி வந்துட்டால் நீங்கள் வந்து ராகுவோட காரகத்துவங்களை ஆக்டிவேஷன் பண்ணணும். ஏன்னா இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ராகு. நான் சொல்லியிருந்த திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்போ நீங்கள் இதுக்கு எப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்க, இது இல்லாமல் முஸ்லீம், இதுக்கு வந்து ராகு வந்து முஸ்லீம் தான் அதிக தொடர்பில் வரணும். முஸ்லீம் சம்மந்தப்படுறவங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாட்சு, இந்த டிவி, ரேடியோ ரிப்பேர் கடைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி கடைகளில் உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் அது வந்து ராகுவோட இதை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். பொதுவாக வந்து வெளிநாட்டுக்கு அதிகமாக ஃபோனில் பேசுகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களோட தொடர்பு கொள்வது, இது வந்து உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். அது வந்து ராகுவோட ஆதிக்கத்தில் இருக்கும். இதுக்கடுத்து கேது, அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளி இருந்துருச்சுன்னா அது வந்து கேதுவோட ஆதிக்கமாயிரும். அப்போ கேதுவோட ஆதிக்கங்கையிலே நீங்கள் வந்து இந்த நல்லா ட்ராயிங் பண்ணுறவங்க, அதேமாரி நான் ஏற்கனவே சொல்கிறேன்னே செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க வந்து கேதுவோட ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் 100 பேர் வேலை பார்க்குறவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனால் செக்யூரிட்டிங்கிறவர் தனியாக இருப்பார். கேதுங்கிறது தனியாக தான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு தெருவில் முக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா விநாயகரை வச்சுருப்பாங்க. விநாயகர் கேதுவோட ஆதிக்கம். விநாயகர் தனியாக தான் இருப்பார். விநாயகரும் அந்த செக்யூரிட்டியும் ஒன்று தான். இந்த விஷயங்கள் வந்து நான் என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்ச விஷயங்கள், இதெல்லாம் எந்த புத்தகத்துலேயும் இருக்காது. அதனால்
இது செக்யூரிட்டியோட தொடர்பு கொள்வது, செக்யூரிட்டியோட அதிகம் பழகிறது, அவங்களோட பேச்சுவார்த்தை, அவங்களுக்கு உதவி செய்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா சாமியார்கள், அது சாமியார்னால் கூட்டமாக போய் அவங்கள பார்க்கக்கூடிய சாமியார்கள் கிடையாது. தனியாக சில பேர் உட்காந்துருப்பாங்க, தனித்து இருப்பாங்க, காவி ட்ரெஸ்ஸோட தனித்தனியாக எங்கேயாவது ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி சாமியார்களோட ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அவங்கள்ட்ட வந்து ஏதாவது கேட்கலாம், பேசலாம். தொடர்ந்து ஒருத்தரோட நம்ம தொடர்பு கொள்ளும்போது, அதே போல் இந்த கோயிலில் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசுகிறவங்க, செய்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து கேதுவோட ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேனே இந்த மாதிரி பெயிண்டிங்கு, ட்ராயிங் பண்ணுறவங்க, அதே போல் வந்து நிறைய நுணுக்கமான சில வேலைகளை செய்யக்கூடியவங்க, அது கேதுங்கையில் வந்து நுண்ணறிவு இருக்கும். எந்த ஒரு கலையிலையும் அவங்களுக்கு ஒரு நுட்பமான இது இருக்கும். அதனால அந்த மாதிரி நுட்பமாக வேலை செய்யக்கூடியவங்களோட தொடர்பு கொள்ளும்போது கேது வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ நான் வந்து இப்போ 9 கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளி இருந்தால் அதை ஆக்டிவேஷன் செய்யும்போது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி உண்டாகும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தொடங்குறது, உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இதே லக்ன புள்ளி ஆக்டிவேஷன் பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பண்ணணும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணும்போது மிக சரியாகவே இருக்கும். ஏற்கனவே சில பேர் அதை தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சக்ஸஸில் இருப்பாங்க. ஆனால் அது எதனால சக்ஸஸ்ங்கிறது தெரியாமல் இருப்பாங்க. அதை நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.